நீ கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க, அநியாயம் பண்ணிட்டு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபைனல் கால்னு சொல்லிட்டு அந்த ஜெகன் இருக்கிறார்ல, அது கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு. அதை சொல்லிட்டு சொல்கிறார், இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு இந்த கோலான் ஹைட்ஸுங்கிற அந்த பகுதி வாங்கிருச்சு. ஜெனீவாவுடைய ஒப்பந்தப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கையில் நிலம் இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். அதை அமுத்திக்கிட்டாலும் அவன் வச்சிருக்கிறானோ அவன் தான் சொந்தம். இந்த ஐநா சபையோட ஒப்பந்தப்படி நீங்கள் பாருங்கண்ணா, ஐநா சபையை பார்க்குறீங்களா, சாமில் இருக்கிறது பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் என்ன சொல்கிறான், அந்த பூமி வாங்குறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி சொல்கிறான்? இந்த மாதிரி யார் வந்து நல்லவங்க நேர்வழி பெற்றவங்களுக்கு தான் அது இருக்குன்னு சொல்கிறான். இப்போ இவங்ககிட்ட நேர்வழி இருக்கா? அதுவும் பாருங்க, இந்த ரகசியம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை மதிக்கக்கூடியவர்கள், அந்த ஈசா நபியை விபச்சாரத்தில் பிறந்தவர்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க. ஆனா யூதர்கள் ஜெயிச்சுட்டு வர்றது இவங்க சந்தோஷமாறாங்க. என்ன காரணம்? ஈசா நபியை நாம மதிக்கிறோம், இவங்க நம்மளை நேசம் கொள்ளணும். ஈசா நபியை நாம நபிங்கிறோம், அவரை கண்ணியப்படுத்துறோம், அவர் தூய்மையானவருங்கிறோம், அவங்க தாயை கண்ணியப்படுத்துறோம், அவருடைய அற்புதங்களை நம்ம நம்புறோம். அவங்க பொய்யனுங்கிறாங்க, நாங்க சிலுவையில் ஏற்றணுங்கிறாங்க. அவர் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவருங்கிறாங்க, அவங்க தாயை வந்து ஒழுக்கம் இல்லாதவங்களா சித்தரிக்கிறாங்க. இத்தனை பண்றவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ இங்கே தான் மேட்ரு, இங்கே தான் அந்த 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 கான்செப்ட், அந்த பாசம் என்ன அப்படிங்கிறது தான் தஜ்ஜாலுடைய விட. அந்த தஜ்ஜால் இவங்க ஏன் இப்படி கொஞ்சிக்கிறாங்க? வரலாறுலேயே நீங்கள் கொஞ்சிக்கல, இப்போ திடீர் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத இங்கே கேமு.